ஹலோ மோட்டல்ஸ், நான் உங்கள் ஹிமாட்டல் திரும்பி ஒரு புது வீடியோவில். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபயர் ரெடியோடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக கேம் பிளேக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே நின்றுருக்கோம்னா, வெரிடியன் ஃபாரஸ்ட்டுக்கு முன்னாடி நின்றுருக்கோம். சரி, இப்போ வெரிடியன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோம்னா டேரெக்டாக இப்போ நம்ம அடுத்த வெரிடியன் ஃபாரஸ்ட்னா டேரெக்டாக பியூட்டோ சிட்டி போகிறது தான். பியூட்டோ சிட்டியில் போய் ஃபஸ்ட் பேட்டில் முடிச்சுட்டு அடுத்த செர்லின் சிட்டிக்கு போகணும். ஸோ நீங்கள் டார்கெட் நம்மளுக்கு அதுதான். ஸோ வெரிடியன் ஃபாரஸ்ட்டை தாண்டி போகிறதுன்னு எப்படி நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட் இங்கே ட்ரெயின் எடுத்துருக்காது. இவரோட பேசுறதுக்கு ஏதோ சொன்னால் சம்திங். அப்புறம் ட்ரெயின் டிப்னு போட்டு இப்போ போக்கிமான் பிஃபோர் யூ அட்டெம்ப்ட் உங்கள்கிட்ட கேப்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ போக்கிமான்ஸாக பால் போட்டு பிடிக்கிறப்ப நீங்கள் அதோட ஹெல்த்தில் கம்மி பண்ணிட்டு பிடிங்க. டேரெக்டாக பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு அந்த பாலில் இது ஆகாது, அது உள்ள பாலில் கட்டுக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ டேரெக்டாக பால் அதே தான் சொல்கிறாங்க. திருப்பி இந்த பக்கம் வந்தால் இப்போ இங்கே ஒரு போக்கி பால் இருக்குது. இந்த போக்கி பால் எடுத்துக்கலாம். இந்த ட்ரெயின் என்ன சொல்கிறாருன்னா, அதான் போக்கி பால்ஸ் பற்றி சம்திங் பேசிகிட்டு இருக்காது. இந்த பக்கம் அந்த போக்கி பால் வந்து நமக்கு போஷன் கிடச்சிருக்கு. போஷனை வச்சு இப்போ நம்ம போக்கிமானுக்கெல்லாம் ஹெல்த் ஏற்றிக்கலாம். ஏதாவது பேட்டில் உங்களுக்கு எப்பயோ ஹெல்த் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்த் ஏற்றிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு நடுவில் ஒரு போக்கிமான் அப்பியர் இருக்குது. இது பேர் கக்குனா. இது வந்து ஒரு பக்டி போக்கிமான். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபைவ் டைப் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து வெறும் ஹார்டாக தான் யூஸ் பண்ணுறதுனால நான் டேரெக்டாக டேக்கிள் போட்டு முடிச்சுக்கிறேன். ஹார்டாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு டிஃபென்ஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அட்டாக் பண்ணுறப்ப அந்த பவர்ன்றது டபுள் கம்மியாகிடும். ஸோ ஹார்டாக யூஸ் பண்ணுற போக்கிமானுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் அட்டாக்ஸ்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதோடைய வீக்னஸ் எந்ததுன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டு அது கரெக்டான போக்கிமான் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம கக்கணும் முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் போக்கிமான் பேட்டில் இப்போயும் இங்கே லெவலப் ஏற்றிட்டு போயிருங்க. இந்த வெரிடியன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டெவலப் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நான் கிராஸ் டைப் வச்சுருக்கனால இப்போ அங்கே ஃபஸ்ட்டு ஜிம் பேட்டில் எனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதாவது ஃபயர் டைப் வாட்டர் டைப் வச்சுருந்தீங்கன்னா, வாட்டர் டைப் வச்சுருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஜிம் பேட்டில் வந்து ராக் டைப் இருக்குமே. ஸோ ஃபயர் டைப் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் இங்கேயே ஓரளவுக்கு சார்மெண்ட் இருந்து சார்மெண்ட்லேயே எவால்வ் பண்ணிட்டு போயிருங்க. அதனால் இப்போ திருப்பி கப்படம் வந்திருக்கு. நான் திருப்பி நான் அதை அடிக்கிறேன். ஹார்ட் அங்கே பார்ப்பீங்க, இந்த பேட்டில் பார்ப்பீங்க. அந்த பேட்டில் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா டேக்கிள் பண்ணி நானும் எவ்வளோ தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். 4 டேக்கிள் பண்ணிட்டு நினைக்கிறேன். அந்த கப்புனுக்கு வந்து 3 டேக்கிள் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அது வந்து ஒரே அட்டாக் கிரிட்டிக்கல் அட்டாக் பிரச்சனை இருந்தது. இது 3வது அட்டாக்கு 4வது அட்டாக்கு ரெட் லைன் அடிக்கும். ஸோ இதனால தான் ஹார்ட் யூஸ் பண்ணுற மட்டும் கொஞ்சம் டிஃபென்ஸ் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி அவனுக்கு புரியுதா. அதே மாதிரி கக்குன்னு அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, டேரெக்டாக இப்போ அடுத்தது டைனஸ்குள்ளே போய் சண்டை போடலான்ட்டு இருக்கேன். இப்போ டைனஸ்னால் இப்போ எப்படின்னா நிறைய ட்ரைனர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க ட்ரைனர்ஸ்குள்ளே சண்டை போகிறது மூலிமா உங்களுக்கு இந்த ரேண்டமாக வர போக்கிமானோட அங்கே வந்து உங்களுக்கு நிறைய EXP கிடைக்கும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம முடிச்சு இப்போ நம்ம இந்த பக்கம் போய் பார்ப்போம் இந்த பக்கம் எதாவது இருக்கான்னு. இந்த பக்கம் அவ்வளோதான், இந்த டெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நேராக போய் பார்த்தா இங்கே ஒரு போக்கிமானோ. சரி, இதை வந்து நான் வந்து இந்த பேட்டில் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இவ்வளோ டைம் தான் நீங்கள் முடிச்சு டேரெக்டாக இப்போ அடுத்தது ஓகே. இந்த மாதிரி லெவலப் பெருகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு போக்கிமான் அடிக்க சரி, அடுத்து நம்ம அடுத்து வேறு எந்த ரூட் இருக்கான்னு பார்த்து நாங்கள் போவோம். மேலே ஒரு பொய் பால் இருக்குது, அந்த பொய் பால் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இந்த பொய் பால் என்னன்னு பார்த்துட்டு அடுத்தது தேர்ட் டைம் அந்த பக்கம் போய் அந்த பக்கம் அவ்வளோதான் டெட் எண்ட். ஸோ அவ்வளோ இந்த மாதிரி போக்கிமான்ஸ் கூட சைடில் வந்து நான் அப்போ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அவ்வளோ அந்த பொய் பால் என்ன இருக்குன்னா, ஒரு போக்கி பால் தான் இந்த போக்கி பால் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி போக்கி பால்ஸ் தான் ரேண்டமாக என்ன வேணால் கிடைக்கும். அதாவது இந்த மேப்பில் என்ன செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு போக்கி பால்ஸில் நிறைய ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். சொன்ன மாதிரி ஏற்பட்டு ஸோ இந்த பாட்டில் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து தேடி பார்த்தாச்சு. ஸோ நம்ம அந்த பக்கம் போய்ட்டு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து நிறைய ட்ரைனர்ஸ்லாம் நிற்பாங்க. ஸோ இவங்க நல்லா சண்டை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 பேட்டில் மட்டும் காமிக்கிறேன்னா அதுக்கு மேலே உங்களுக்கே பார்க்க பிடிக்காது. ஸோ அதெல்லாம் ஒரு சில பேட்டில்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 பேட்டில் மட்டும் பாருங்கள். இப்படி தான் பேசிக்காக பேட்டில்ஸ் தான் இருக்கும். ஸோ இதே கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதில் என்ன யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த பேட்டில் பண்ணால் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பேட்டில் என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து வீட்டில் ஒரு யூஸ் பண்ணுறாரு. இது ஒரு பக்டி போய்க்கணும். இது வந்து கடைசியில் வீட்டில் அவ்வளோ வரும். ஸோ சின்னதாக எது இருந்தாலும் இதாக தான் இருக்குது. பெருசாக நிறைய அட்டாக்ஸ்லாம் ஓடுறது. பாய்சன் ஸ்டிங் யூஸ் பண்ணுறது நம்ம டேக்கில் யூஸ் பண்ணி அதை ஓரளவுக்கு முடிக்க பார்க்கணும். ஏன்னா எப்பயும் பெருசாக முடியும். அப்போ பாய்சன் ஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம போய் பாய்சன் ஆகிடுச்சோம். பாய்சன் ஆகிடுச்சுன்னா இப்போ உங்களுக்கு ஆன்டிடோட் இருக்காது. இப்போதைக்கு நான் போய் மாற்றலாங்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு போய் இப்போயே பாய்சன் ஆகிடுச்சுன்னா இதே பண்ண முடியாது. திருப்பி
போயிட்டு இன்னொரு இருந்த சிட்டியில் போய் ஹீல் பண்ணிட்டு ஸோ போக்கிமான் முக்கால்வாசி ஆன்டிடாய்ட் அப்புறம் பேரலிசி அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு போக்கிமானுக்கு எப்படி ஏதாவது தெரியாது, அதெல்லாம் உங்களுக்கு டைம் வாங்கி வச்சுக்கோங்க ஹாஸ்டல் டைமில். அடுத்து வந்து கேட்டர்பில்ஸ் இருக்குது. கேட்டர்பில் வந்து ஒரு பக்டே போக்கிமான். ஸோ இது பியூட்டிஃபுல்லாக எவால்வ் ஆகும். அதனால் நம்ம இப்போ கேட்டர்பில் வந்து அடுத்து முடிச்சிட்டோம்னா சின்னதாக இருக்கிறப்போ பிரச்சனையே இருக்காது. அதோடைய ஃபைனல் ஃபார்ம் ரீச் பண்ணுறப்போ ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக வருது. ஸோ இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஈஸியாக முடிச்சது. அவ்வளோதான். அடுத்து அதை பண்ணி அடுத்து பல்பசார் லெவல் 11 எடுத்துகிட்டு போகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெரிடியன் ஃபாஸ்ட்டு ஓரளவுக்கு நீங்கள் சார்மெண்டரில் வச்சுருந்தீங்கன்னா இங்கேயே டெவலப் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒரு கிராஸ் டைப் ஏரியான்றதுனால சார்மெண்டர் ஃபயர் டைப். ஸோ ஈஸியாக உங்களை டெவலப் பண்ண முடியும். எம்பர்லாம் கிடச்சிடும், அதில் வந்து எம்பர் கிடச்சிடும். நீங்கள் அதை வச்சு 90% போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே போகிறதுக்கு முன்னாடி 15 லெவல் நியர்பை ஏற்றிட்டு போயிருங்க. ஸோ இங்கே ஒரு ட்ரெயினர் இருக்கார். இந்த ட்ரெயினர் இவரோட பேட்டில் பண்ணணும். பேட்டில் பண்ணிட்டு அடுத்து டேரெக்டாக அந்த பக்கம் போகணும். அங்கே ஒரு பேட்டில் நடக்கும். அதை நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்களே தான் பார்க்கணும். ஸோ அவரோட 3 பையும் யூஸ் பண்ணுறாரு. அதாவது வீட்டில் அப்டே பண்ணிக்கணும். ஸோ இது வந்து வீட்டு லெவல் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து அதை டேரெக்டாக மைண்ட் போட்டு ஒரு அட்டாக் எடுத்துச்சு போன லெவலில். இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா இது ஒரு பல்பஸ் வந்து ஒரு கிராஸ் டைப், அது வந்து ஒரு பக் டைப் பண்ணுறதுனால அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அது வந்து ஸ்ட்ரிங் ஷாட் யூஸ் பண்ணால் நம்ம போக்கிமானுடைய ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. ஸோ பாய்சன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணால் அதோடைய ஹெச்பியில் கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். சொன்னால் அந்த டைமில் நீங்கள் பண்ணுற இது அட்டாக் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ போக்கிமான் ஹீல் பண்ணிட்டே இருக்கும். நம்ம அட்டாக்கும் பண்ணலாம். ரெண்டுமே அதுக்கு வந்து டேமேஜ் பார்க்க முடியும். ஸோ பாய்சன் ஸ்ட்ரிங் ஷாட் யூஸ் பண்ணுறது நம்ம போக்கிமான் வந்து ஃபுல்லாக ஸ்பீட் அக்யூரசி எல்லாமே டவுன் ஆகிடும். ஸோ இந்த வரைக்கும் எல்லாமே டெவலப் முடிக்க பாருங்கள். முடிக்க முடியும்னாலும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி முடியுங்க. அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு பார்த்து அப்படி முடியுங்க. ஏன்னா இப்போ லீக்ஸ் யூஸ் பண்ணால் அது வந்து உங்களுக்கு அங்கேருந்து போக்கிமானுடைய ஹெல்த் உங்களுக்கு 50 தரும். நீங்களும் அடித்தாலும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோவுக்கு மாதிரி தெரியாது. ஏன்னா நீங்கள் அடிக்க அந்த போக்கிமான் அடிக்கப்பட்ட நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணுற மாதிரி கரெக்டாக. சரி, ஓகே. இந்த வீடியோ ப்ரோக்ரஸ் உடனே திருப்பி அடுத்த இன்னொரு வீடியோ வருது. சரி, இந்த இதை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு வீடியோ முடிட்ட பாட்டு இந்த பேட் முடிட்டு ஓகே போனால் அவ்வளோதான். இந்த கடைசி இப்போ ஒரு டேக்கில் யூஸ் பண்ணி முடிச்சு விட்டுறலாம். இது முடித்த உடனே இப்போ அடுத்தது நம்ம டேரெக்டாக கியூரியாசிட்டி போகுது அப்படின்னு நான் காட்டுறேன். அதுதான் இந்த ஆட்டோ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து ஸோ இதே மாதிரி தான் அந்த லைஃப் ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கா. அந்த மாதிரி அந்த போக்கிமானும் சேம் அந்த டைமில் டபுள் எக்ஸ் டேமேஜ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லீவ் சீடு அப்புறம் இந்த இன்னொன்று சன்ஸ்போர்லாம் இருக்கும், பேர்லி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு அந்த அட்டாக்ஸில் யூஸ் பண்ணி விளாண்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 84 ருபீஸ் கொடுத்துருக்காரு. சரி, அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன அவ்வளோதான். டேரெக்டாக எப்படி போகணுன்னா அங்கே ஒரு போக்கி பால் இருக்கும். ஸோ அந்த போக்கி பால் எடுத்துக்கலாம். இது என்ன சொல்கிறாங்கன்னா போக்கிமான்ஸ் எல்லாம் நீங்கள் நிறையா 6 போக்கிமான் மேலே பிடிச்சிட்டிங்கன்னா அந்த போக்கிமான்ஸ் எல்லாம் பிசிக்கு போயிடும் அப்படின்ட்டாங்க. இந்த போக்கிமான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு கிடச்சிருக்கு. ஆண்ட்ராய்டு எதுக்கு யூஸ்னா அதை போக்கிமான் வந்து பாய்சன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு யூஸ். இந்த ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணால் பாய்சன் போயிடும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே போவோம். சரி, இப்போ நம்ம போக்கிமான் வந்துச்சுன்னா போக்கிமான் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டில் இந்த கேட்டகரி பேர் வரைக்கும் நான் உங்களுக்கு பேட்டில் ஸ்கிப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், பேட்டில் முடிச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக இந்த பக்கம் வந்தோன்னா இப்போ டேரெக்டாக இப்படி போய் இந்த பக்கத்தில் மேலே போகணுன்னா திருப்பி அங்கே ஒரு ட்ரெயினர் இருப்பார். ஸோ நம்ம அவருடைய சண்டை போடுவோம். இங்கே போய் சரி இந்த வீடுலாம் ஓகே, நான் அந்த வீட்லேயும் கட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச உடனே காட்டுறேன். அவ்வளோதான். எப்படியோ லெவல் 11 வந்துச்சு. இப்படியே லெவல் 12 போயிடும். அடுத்தது வந்து நம்ம அங்கே மேலே இன்னொரு ட்ரெயினர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட சண்டை போட்டு அதுக்கடுத்து நம்ம இப்படி போனோம்னா அங்கே இன்னொரு ட்ரெயினர் இருப்பார். ஸோ நம்ம மறுபடியும் சண்டை போட்டு டேரெக்டாக போனோம்னா அவ்வளோதான். வெர்டியன் ஃபாரஸ்ட் முடிச்சு. ஸோ இந்த ஒரு பக்கம் ஷெல்டர் மாதிரி ஒன்று தெரியுதா, அதுதான் நம்ம வெர்டியன் ஃபாரஸ்ட் வந்து. ஸோ நான் இந்த பேட்லேயும் உங்களுக்கு புக் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன போய்க்கணும் காமிச்சிட்டு எண்டிங் என்ன போய்க்கணும் டேரெக்டாக அவ்வளோதான் மெட்டப்போல். ஸோ அவ்வளோதான், மெட்டப்போல்லையே எண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், பேட்டில் முடிச்சு. ஸோ டேரெக்டாக இப்போ அடுத்தது இன்னொரு சின்ன கட் அவ்வளோதான். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம்
பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்படி நேரம் வந்தீங்கன்னா திருப்பி இன்னொரு பொய்யும் வந்து ஸோ நான் இதையும் பண்ணிக்கிறேன். கேட்டர்பி அப்பியர் இருக்குது. ஸோ அந்த கேட்டர்பி வந்து செட் ஆகும் லீஃப் சீடு. ஏன்னா போகிமானுக்கு வந்து இப்போ டேமேஜாக இருந்துச்சுன்னா அது எப்படி ஆகும் ஹீல் ஆகுதுன்னு சொல்லி நான் காட்டுவேன். ஸோ அதுதான் இந்த பேட்டில் கூட அப்படியே விட்டேன். அவ்வளோதான் முடிச்சு. ஓகே பிஜி. ஏன்னா பிஜி ஏன் யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பேட்டில் ஜிம் பேட்டில் தெரியும் நான் எதுக்கு அந்த பிஜி மாற்றி யூஸ் பண்ணுறேன்றது. டேரெக்டாக நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா உன்னோட ட்ரைனர் நீங்கள் சைடில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரைனர் எடுத்து சண்டை போட்டால் மட்டும் முடிச்சு அவ்வளோதான். ரெடின் ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அந்த ஸ்க்ரீன் வந்து லைட்டாக இதாகிடுச்சு. அதனால் இது மெட்டப்போடு வந்து இந்த வட்டி மெட்டப்போடு வந்து அது ஒரு பக்தே போய்க்கலாம் தான். ஸோ இது வந்து வெறும் ஹார்ட் அண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஒரு ட்ரைனர் இருக்காது. யூஸ் சண்டை போட்டு நம்ம நான் இதில் வந்து ஓகே இது கொஞ்சம் பெரிய பேட்டில் போகணும். இது அப்படியே விட்டுறேன். ஸோ நீங்கள் வீடில் அதாவது லீவ் சீடு ஃபைனல் அதாவது சம்திங் லீவ் சீடு யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த பொய்யும் அடிக்கடிக்கு உங்களுக்கு அந்த ஹெச்பி எடிட்டே இருக்கும். 10 வரைக்கும் நீங்கள் அந்த இது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் லீவ் சீடு முன்னாடி நான் போட்டேன். இப்போ டேக்கிள் பொய்யாக மாற்றிட்டு டேரெக்டாக இப்போ நான் பிஜி இறக்கிறேன். பிஜி இறக்கி டேக்கிள் அதை கொடுத்தோம்னா இப்போ பிஜிக்கு வந்து லீவ்ஸ் யூஸ் பண்ணியதுனால பிஜி வந்து அதுதான் பாய்சன் ஆகிடுச்சு பிஜி. இப்போ டேரெக்டாக இப்போ நம்ம டேக்கிள் யூஸ் பண்ணால் பிஜி வந்து அது இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் ஆகிட்டே போகும். ஏன்னா அது வந்து கிரிட்டிக்கல் மிஷன்றது அது கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக பண்ணி போகும். இப்போ எதுக்கு நான் பிஜி மாதிரி திருப்பி பல்வசர் மாற்றணும்னா ஒரே பொய்யமானுக்கு வந்து 2 பொய்யம் இறக்கணும். அந்த பொய்யமானுடைய எக்ஸ் வந்து டபுளாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ 2 பொய்யமானுக்கு போகும். ஸோ இன்னொரு டைம் நான் லீவ்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்புறம் எந்த அட்டாக்கும் இல்லை. ஸோ நான் இன்னொரு டைம் லீவ்ஸ் யூஸ் பண்ணுறேன். லீவ்ஸ் ஒரு டைம் யூஸ் பண்ணுறேன். நான் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த லீவ்ஸ் எஃபெக்ட் முடியணும். அதை எங்கள் வீடு வரையும் அதை வெயிட் பண்ணுவேன். ஸோ எங்கள் வீடு வரையும் பார்த்துட்டு தான் க்ரௌட் சம்திங் எதை கொடுத்துட்டு அப்படியே அதோடைய அட்டாக் மட்டும் ஓரளவு கம்மி பண்ண பார்க்குறேன். யூஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு அதை அப்படியே லீவ்ஸ்லேயே மற்ற மேட்சிங் முடிச்சிடும். ஸோ அவ்வளோதான். அந்த வாட்டி க்ரௌட் யூஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ அடுத்த லீவ்ஸ் போட்டு நான் அட்டாக் பண்ணிடுச்சு. அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அடுத்த லீவ்ஸ் அட்டாக்கை பாய்சன் யூஸ் பண்ணி அடுத்தது நம்ம அதோடைய லீவ் சீடு அட்டாக்கில் ஹெல்த் எடுத்து கொடுத்துச்சுன்னா அதில் பேட்டில் முடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லீவ் சீடு அப்புறம் இன்னொரு சில அட்டாக்ஸில் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த பொய்யம் பேட்டில் இதோட முடிஞ்சு டேரெக்டாக இப்போ அடுத்து நம்ம வெர்டியன்ஸ் ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போகிறோம். ஸோ வெளியே போயிட்டோம்னா இப்போ அடுத்து டேரெக்டாக கியூட்டோசிட்டி. ஏன்னா பாய்சன் ஆகிடுச்சு உங்கள் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இப்படியே போய்ட்டு தனியாக இந்த தாதா இருக்காது இவர்கிட்ட பேசணும். இந்த பக்கம் அவன்கிட்ட ப்ராக் இருப்பாராம்மா. அவள் தான் ஜிம் லீடர். அவள் இப்படியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே அப்போ நம்ம டேரெக்டாக அந்த ப்ராக்கிட்ட போய்ட்டு பண்ண போகிறது. நான் ஒரு ராக் டைப் ஜிம் லீடர். ஸோ நீங்கள் ராக் டைப் பண்ணி வாட்டர் டைப் யூஸ் பண்ணாலும் சரி கிராஸ் டைப் யூஸ் பண்ணாலும் சரி ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் அதுக்குள்ள ஃபயர் டைப் அவ்வளோதான். பிஜி ஃபெயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பிஜி செத்து போச்சுன்னு அர்த்தம். ஓகே நம்ம பொய்யும் அதை பொய்யும் சென்டர் ஹீல் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பொய்யும் வந்து ரிவே பண்ணால் மட்டும்தான் திருப்பி நம்ம அவங்களுக்கு சண்டை போட முடியும். சண்டை போடலனாலும் இப்போ அடுத்து நம்ம ஜிம் பேட்சுக்கு போக முடியாது. ஸோ சண்டை போட்டு தான் போய் ஆகணும். இந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு அவ்வளோதான் மார்ட்டுக்கு போவோம். மார்ட்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் போர்ஷன்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ வாங்கினா மட்டுமே திருப்பி அந்த போக்கிமான் பேட்டிலில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போக்கிமான் ஹெல்த்து கம்மியாகிடுச்சுனாலும் லீவ் சீட் இருக்குது ஒரு அட்டாக் இருக்கும். ஆனால் என்ன சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகிடலாம். அதனால் எதுவாக போர்ஷன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ நேராக டேரெக்டாக அடுத்து நம்ம அங்கே போயிடலாம். டேரெக்டாக ஜிம் பேட்டில் போயிடுவோம். நேராக இதுக்கு மேலே டைம் யூஸ் பண்ணல. டேரெக்டாக ஜிம் தான் இந்த மாதிரி தான் ஃபயரில் ஜிம் தான் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா இந்த ஒரு 10 யூனிவர்சிட்டி அதெல்லாம் காட்டுவாங்க. டேரெக்டாக நீங்கள் இப்படி வந்து ஜிம்முக்குள்ளே போக வேண்டியதான். உள்ளே போயிட்டு அவரோட பேசிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் எடுக்கிற வேலையோட பேசிங்கன்னா இது வந்து ப்ராக் ஜிம் லீடர் இது ஒரு ராக் டைப் ஜிம் லீடர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. சரி அதுதான் நீங்கள் என்ன சொல்லிட்டு என்ன பேட்ஸ்மேன் வந்திருக்கீங்களா? ஆமாம் கிட்ட ஒன்று சரி உள்ளே விட்டுருவாரு. அது பேசி முடிச்சு நம்ம வாட்டி டேரெக்டாக உள்ளே போய் இப்போ ட்ரெயினர் இருக்காரு. நம்ம கிட்ட போய் ஃபஸ்ட்டு சண்டை போட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் ப்ராப்பர் சண்டை போட முடியும். அப்படி இல்லைன்னா சண்டை போட முடியும். நான் சைடில் வரணும். அதுக்கு தான் அந்த ட்ரிக்ஸ் இருக்குது. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்ஸ் தான் போடணும். வேணும்னா அதுக்கு கனெக்ட் பண்ணிவிடுங்க. நான் வேணால் அதில் யூஸாக போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து பல்பு சரியாக கேஸ் டைப் அது ராக் டைப் அவ்வளோதான். இந்த பேட்டர் ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த ஜிம்மியோடைய பேட்டர் மட்டும் நான் கிளியராக காட்டுறேன். இப்போ ப்ராக் அதாவது இப்போ நான் பிஜி வந்து நடுவில் மாற்றுவேன். அது எதுக்குன்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு அட்டாக் ஒரு போக்கிமானுடைய அந்த இது வந்து மாற்றி ஒரு போக்கிமான் இறக்குனீங்கன்னா இன்னொரு போக்கிமான் இருக்கும்ல
அந்த போக்கிமானுக்கு வந்து 2மே அட் டைமில் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். ஸோ நீங்கள் போக்கிமானோட EXP வந்து 2ஆக கன்வெர்ட் மாறும். ஸோ அதனால தான் ஒரு போக்கிமான் வந்து ஒரு XP கிடைக்குதுன்னா இன்னொரு போக்கிமான் அதே ஒரு XP கிடச்சி வச்சுருக்கோம். ப்ராக் ஜிம் லீடர் ப்ராக் ஜிஆர்டியாக இருக்கிறாரு. ஸோ அதான் பல்புசார் இருக்கலாம். பல்புசார் வந்து இப்போ 14வது லெவல் போயிருக்கு. ஒயின் யூஸ் பண்ணுறான். ஒயின் யூஸ் பண்ணுறதுனா நல்லா சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த கிராஸ் டைப் அது ஒரு கிரவுண்ட் டைப் பண்ணுறதுனால சூப்பர் எஃபெக்டிவ். இப்போ அடுத்தது வந்து 220 XP வச்சுருக்கா. இப்போ அடுத்தது வந்து நான் பிஜி இறக்குவேன். ஏன்னா இப்போ அதுக்கும் நம்ம லெவல் ஏற்றி ஆகுன்றதுனால பிஜி இறக்குவேன். பிஜி இறக்கிட்டு திருப்பி பிஜி அப்படியே டேரெக்டாகவே திருப்பி மாற்றிடுவேன். பல்புசாரை மாற்றி விட்டுருவேன். ஏன்னா பிஜியால் இப்போ எதுவும் பண்ண முடியாது. லெவல் 4 தான் இருக்குது. ஸோ ஆனெக்ஸ் லெவல் 14 × 3x 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஈக்குவலான பேட்டில் இருக்குன்றதுனால நான் பல்புசாரையும் மாற்றிடுவேன். பல்புசாரை மாற்றின உடனே பல்புசாரை மாற்றி திருப்பி அதே தான் ஒரே ஒரு அட்டாக் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஒயின் யூஸ் மட்டும் யூஸ் பண்ணால் திருப்பி ஆனெக்ஸும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு போக்கிமான் சூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு அந்த EXPன்றதை இருக்கும். அவ்வளோதான். ஆனெக்ஸும் முடிஞ்சிச்சு. சூப்பர் எஃபெக்டிவ். நல்ல அட்டாக் அப்படின்றாங்க. ஆனெக்ஸ் பாயிண்ட் அவ்வளோதான். ஆனெக்ஸ் முடிஞ்சிச்சு. அவ்வளோ ஜிம் லீடர் வந்து பல்புசார் 122 XP இருக்குது. லெவல் 15 போயிடுச்சு. அது பிஜிக்கு வந்து அதிகமாக பல்புசார் வந்து இப்போ பாய்சன் லெவல்ன்ற ஒரு அட்டாக் கற்றுக்க போகுது. அதனால் இப்போ நான் வந்து கிரவுல் அட்டாக் டிலீட் பண்ணிடுறேன். கிரவுலில் தூக்கிடுறேன். ஓகே. இப்போ அடுத்தது லெவல் 15 மட்டும் உங்களுக்கு 2 அட்டாக் பல்புசார் கற்றுக்கும். ஏன்னா ஸ்லீப் பவுடர்ன்ற ஒரு அட்டாக்கும் பாய்சன் பவுடர்ன்ற ஒரு அட்டாக் கற்றுக்கும். எனக்கு வந்து ஸ்லீப் பவுடர் அட்டாக் தான் வேணும். ஸோ நான் பாய்சன் பவுடர் டிலீட் பண்ணிட்டு இப்போ ஸ்லீப் பவுடர் மட்டும் வச்சுக்க போகிறேன். கேம் நான் டேக்கில் கிளிக் பண்ணியிருக்காம எப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்லீப் பவுடர் தான் உங்களுக்கு தேவைப்படும். பாய்சன் பவுடர் தேவைப்படாது. ஸோ ஸ்லீப் பவுடர் மட்டும் நான் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து பிஜி வந்து 62ன்றதுனால இப்போ டேட்டா லெவல் அதிகமாக ஏற ஆரம்பிக்கும். லெவல் 5 7 வச்சு லெவல் 6 அடுத்து லெவல் 7 அடுத்த லெவல் அப்படி அழகு ஏறிட்டு. ஸோ அவ்வளோதான். நம்ம ஜிம் லீடரை டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இப்போ ஒரு ஜிம் லீடர்ஸை டிஃபீட் பண்ணிங்கன்னா அவருடைய ஸ்பெஷல் டைப் மூவில் ஒரு ஒன்று தருவாங்க. டிஎம் கேஸ் அது HM கேஸ் டிஎம் கேஸ்னு 2 இருக்குது. HM கேஸ்னால் உங்களுக்கு வந்து ஒரு மூவை வந்து எவ்வளோ டைம் யூஸ் பண்ண முடியும், எவ்வளோ போய்க்கணும் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இல்லை டிஎம் கேஸ் தான் எவ்வளோ டைம் யூஸ் பண்ண முடியும். HM கேஸ் வந்து ஒரு போய்க்கணும் ஒரு டைம் யூஸ் பண்ண முடியும். ஸோ டிஎம் கேஸ் HM கேஸ்ன்றதுனால நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் அப்படின்னா நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் 2 நாள் கழிச்சு ஷிப் ட்ராக்கில் நம்ம சண்டை போட போவோம். அந்த இடத்துல கட்டட்டாக கிடைக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு என்னன்றது அங்கே சொல்கிறேன். தினமும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். நம்ம ஜிம் லீடர் அவ்வளோதான். TN39 கொடுக்குறாரு. இதுதான் ராக் டாம் அட்டாக். ராக் டாம்ன்ற ஒரு அட்டாக். ராக் டாம் என்ன பண்ணணும்னா அது வந்து போக்கிமான் நம்ம யூஸ் பண்ணோம். இன்னொரு போக்கிமான் வந்து ஸ்பீடெல்லாம் கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இங்கே ஒரு ஆளை சுற்றி பார்த்துட்டு கேவ் இருக்கும் அந்த பக்கம். கேவுக்கு போயிட்டு கேவை முடிச்சுட்டு அடுத்து மிஸ்டியோட ஜிம், அதாவது செர்கியன் சிட்டியில் ஒரு ஜிம் இருக்கும், வாட்டர் டைப் ஜிம். நாங்கள் போய் முடிச்சுக்கிறேன். அங்கே போய் நாளைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருச்சா கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, பாய் கைஸ், போயிட்டேன்.